அம்மா சாப்பாடு கேட்டு சாப்பிட கூச்சப்படாதீங்க. சாப்பாடு வாய் வரும் கேட்கணும். சாப்பாடு வேணும், குழம்பு வேணும். பயப்படியே தேவையில்லை. தாராளம் கேட்கலாம். நீ கேட்டது கிடைக்கும். சாப்பாடு வேணுமா? திருநெல்வேலி சென்னை சேலம் மாவட்டத்துல வரும். சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். பக்கத்துல சாப்பாடு சாப்பிட்டோம். சொல்லுங்க என்ன பண்ணுங்க. எவ்வளவு நாள் இருக்கு? எங்க போனீங்க?
சிக்கல் தான் வர முடியாது. சிக்கலாம நம்ம இப்படி வாங்க யாரும் பேசிட்டு போயிருக்கீங்க. உட்கார முடியாது கீழ சாயி இல்லைங்க. நான் சரி பண்ணி தரதா எந்த காலம் பண்ற ஒவ்வொரு காசெல்லாம் போட்டு போட்டுறீங்க. யாரும் கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேங்குது. சரி பண்ணி தர பாருங்க. சாந்துதா அனுப்பிச்சிருக்கோம். நான் சொல்ல முடியல. சிக்கல் வர முடியாது. சரி நல்லா கேட்டுங்க. பாதி படி குறைஞ்சிரும், பாதி இருக்கும். கடுகெண்ணெய் வாங்கிக்கங்க. என்னன்னா நல்லா அல்லாத சொல்றது கடுகெண்ணெய், பூண்டு, மஞ்சத்தூள், பச்சை கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கங்க. இந்த எண்ணெய் சொல்ல எண்ணெயை கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா எப்படி உருளாங்க உருக்குங்க. தண்ணியில கொஞ்சம் கடுகு போடணும். என்னப்பு போட்டு உங்களால எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ துணியில் வச்சு ஒத்த முடியும். ஒரு 2 ஹவருக்கு ஒரு 4 ஹவருக்கு இப்படி வலி கொடுத்தா வலி சுத்தமா குறைக்கும். சரிங்களா? காட்டிட்டுங்க விட நான் பாத்துக்கிறேன். சிக்க விட்டுங்க. சிக்க விட்டு போங்க. நடந்து போங்க. போங்க நடந்து போங்க. ஐயா இப்படி வாங்க. இது 4 பேர் பேண்ட் பாப்பாங்க. 4 பேர் கையில வாங்கி வாங்க முடியும். பேண்ட் தாங்க முடியும். ஐயா நீங்க வந்து அதெல்லாம் தப்பில வைங்க. என்னுடைய வேலை கெட்ட நீர் சொல்லுவாங்களா? கெட்ட நீர் மேல ஏன் தருவீங்க? வைங்கப்பா ஐயா, ஐயா வைங்க. எனக்கு ஆளே பார்த்து ஒன்றும் பிரச்சனை. அதாவது மேல இந்த மாதிரி பண்ணணும்னா என்னமா பாத்துக்கிட்டு வேணா பார்த்தா குறையும் குறையும். நல்லா இருக்கு. அதுக்குள்ள போட்டு
ஏமா வந்து உட்காருங்கம்மா. ஏமா உங்க படித்தானே வாங்க. கூட்டி சாலை பார்த்தானே வரீங்க. எதுக்கு பயப்படணும்? இந்த வீடியோ யூடியூப் சேனல் பார்க்க நமக்கு யாருன்னு ஒண்ணு தெரியாது. அது தெரியுமா? நம்ம மக்களுக்காக மக்கள் சேவை பண்ணணுன்றத காசுக்காக ஆசைப்படல. மக்களுடைய சேவை நல்லா இருக்கும் பண்றேன். உங்க நாளை ஏதோ பொழுது இன்னும் போகணுன்ற வந்து சோத போறேன். உங்க வழியை கொஸ்தரேன். என்னமா சொல்றது? என்னையா கூப்பிடுற கையெடுத்து ஒன்று கூப்பிடணும். உங்களுக்கு மூணு இல்லை எங்களுடைய கஷ்டம் இந்த நடக்க முடியாம இப்ப நடப்பைய எப்படி இந்தியால சொல்ல போறீங்க, நீங்களே போயிட்டு தர போறீங்க. அதே மாதிரி வீட்லயும் செஞ்சீங்கன்னா நல்லா நடப்பீங்க. வீடு செய்யணும், செய்யலன்னா முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஒரு தெளிவா என்னப்பா இது நிக்கிறோமா நல்லா பண்ணுங்க. அழுது கை எதிரிங்க நடந்து போங்க. இப்ப கொஞ்சம் ஸ்பீடா போன என்னோட அடுத்து போங்க. கடை பாட்டு இல்லையா? ஒரே நான் இப்படி போய் திரும்ப ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கு கடை பக்கத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி ஒண்ணு இருக்குதா? ஹோட்டலு பக்கத்து கடை. வண்டியில தூக்கி போக மாட்டேங்குது இருந்தது. வண்டியில இல்ல, கடை மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆமா ஒரு கவர் செஞ்சு சட்டையை கட்டிக்கிறாங்க. எப்படி இல்லையா? எனக்கா சொல்லி உனக்கா சொல்லிக்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. வீட்டுல போய் பணம் உட்காருங்க. வேற என்ன பிரச்சனை? இந்த காலம் பண்ணிக்கிறேன். இந்த காலம் பண்ண தேவை. நான் சொன்னதே பண்ணலே போதும். இந்த காலம் வலிக்குதா? இந்த காலம் செலுத்து இல்லாம இருக்கு சார். காலம் கூட இந்த மனசாட்சி கை வச்சா சரியா கொஞ்சம் இவன் வாங்கி எங்க போறான்? இடம் கிட்ட இது கூழ் வேணும். தொட போங்க. கேமரா இப்படி வாயா போயா கடை தெரியுதா? ஐயா ஐயா சொல்லி கொடுத்தாரு. எப்படி இருக்கியா? நல்லா வாங்க உட்காரு. உட்காரு. அம்மா வீட்டுல பண்ண இப்ப நான் பண்றது தேசிக்கிற பண்றாங்க கூட நான் பண்றாரு. கை வச்சாலே குறைஞ்சிடும். நீங்க வீட்டு தேவை பண்ணீங்கன்னா சுத்தம் படிப்பா குறைஞ்சி போயிட்டு பணம் போயிடுச்சு. அது உன் கையில் இருக்குன்னா பக்கத்துல பிள்ளைங்க கொடுத்தீங்களா? அது நிக்கிற தமிழ் பண்ணல. அவர் சொன்னாரு 4 பேர் நம்பி ரோட நிக்க கூட்டம் அதெல்லாம் பாருங்க. நிக்க முடியாது, கூட்டம் உடம்பு சரியில்லாம போரூர் ஐயா கோவில் வீட்டுல போட்டு எங்க வந்து போரூர் ஐயா கோவில் போட்டு பாருங்க யூடியூப்ல எல்லாம் ஆரம்பிச்சுல இருந்து இப்ப வரைக்கும் தெரியும். அதே மாதிரி போரூர் ஐயா கோவில் இது மாதிரி வீட்டுல பண்ணணும். என்னையா பண்ணீங்கன்னா குறைஞ்சிடும். சரி. ஆமா அவங்களுக்கு சிக்கலே தேவையில்லை. சரி. ஆமா அது உங்க வயது இருக்குது. சின்ன பையன் அவன் பண்ணுவான். அவன் ஸ்கூல்ல டான்ஸ் சார் போயிட்டு அவன் தான் பண்ணுவான். போராட அவன் தான் பண்ணுவான்.
அடுத்த வாரம் வந்துடும். அதான் ஒன்றும் அதான் நான் பக்கத்து இருக்கேன். அடுத்த தலைமுறை மக்கள் பண்ணி சார். அடுத்து போங்க, பொறுமையா போ, அண்ணன் அர்ஜுன் இல்ல. படிக்கிறீங்க நடந்து போங்க, நடந்து போங்க, ஒரு கையில போங்க. எப்படி இது? நல்லா இருக்கா? நல்லா உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்லையா? 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 நான் ஊரை பக்கத்துல இருந்து வரலாமா? ஊரை பக்கம் வயசா? என்ன வலிக்காக கால் வலிக்குமா? எத்தனை வருஷமா 2 வருஷமா இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு மாத்திரை மருந்து பெருசாக டெஸ்ட் எடுத்திருக்கேன். எப்படியும் ஒரு 10,000 12,000 15,000 மேலே செலவு பண்ணியிருப்பேன். டாக்டர் வயசாகிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஐயாவை பார்த்துயும் ஐயாவையும் கை வச்சதும் எனக்கு சௌகரியம் நிறையா கிடைக்கும் அப்படி நம்பிக்கையாக வந்திருக்கேன். சிரமமாக தான் வந்தேன், ஸ்டிக்கர் வச்சுட்டு தான் வந்தேன். இன்னொரு துணையோடு தான் வந்தேன். இப்போ படிப்படியாக எனக்கு சௌகரியம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவன் நடக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ கொஞ்சம் நடக்க முடியாது, நான் நடக்கிறது ஐயாவோட வாழ்வில் நடக்கிறது வந்துடுவேன். இது நடக்காம இப்போ வச்சுக்கிட்டு வேணால் இது சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா அப்போ 4 பட எனக்கு ஸ்டிக்கர் தேவையில்லாமல் போயிடும். இப்போ சிக்கலாமல் நடக்கிறேன். நல்ல சாதிக்கு நல்லா நிம்மதியாக இருக்குமா? ஐயா வலி கை வச்சோடனே எனக்கு ஒரு சௌகரியம் நல்லா இருக்கியா? எங்க இல்லை காசெல்லாம் ஒன்றும் என்னெல்லாம் முடிஞ்சா கொடுத்துட போகிறேன். ஐயா அன்னதானம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கியா? ஆமாம் வந்துட்டு போன இப்போ இன்னைக்கு தான் நல்லா எனக்கு வந்தோட மன திருப்தியாக இருக்குமா? இப்போ வந்திருக்கோம், பார்த்துனாலும் நல்லாவே இருக்குமா? முதல் தடவை இப்பதான்ப்பா வந்தேன். நாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு, செய்ய வைத்தியம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நிரந்தரமா தீர்வு ஆயிட்டுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப இல்லாம ஒரு கால் எடுத்து வைக்க முடியாது. இப்ப கொஞ்சம் நாள் இது இல்லாம நடக்கிறாங்க. திருப்தியா இருக்குப்பா. இத கொஞ்சம் கூட தண்ணீர் போட்டு டம்ளர்ல போட்டு 2 பேரும் தலைக்கு முடிஞ்சா வகுத்தல் வராது. வகுத்தல் போன் அடிக்கும் செய்யலாம் பண்ணீங்க. ஐயா வச்சு போயா இது எந்த தொழில் வழி இருக்கா? சரியா சரியா நடக்காதனால முட்டி வலி முட்டியும் பண்ணாலே ஆபரேஷன் பண்ணி ஒரு வருஷம் வீக்க வரும். கெட்ட நீர் தண்ணி வீக்க நல்லா கேட்டு நடந்து போங்க.
வேமா நடந்து போங்க, நடந்து போங்க, வேமா போமா, ஒன்றும் கேட்காத, தைரியம் நடந்து போங்க. நடமா நீ நடமா, நீ நடமா. நடந்து போங்க வேமா, போட கால வாடிதான் நடந்து வாங்க. பாவம் முதல்ல 2 நாளத்தை படிக்கிறேன். இப்ப எப்படி இருக்குது? வாங்க தொடர்ந்து இல்லையா தொட்டா தொடர்ந்து உங்களை கையிடுங்க. அப்படி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இருமா போங்க போங்க. இந்த சைடு போங்க, நடந்து போங்க சார். அடம் பண்ணி அடமா போமா, நடந்து வேமா. என்ன தயாரிட்டீங்க? எப்படி இருக்குது? இப்ப எப்படி என்ன இப்ப நம்புதா? நீங்க நடக்கிறதுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? எப்படி நம்புதா? கம்மியாக்குதா? உட்காருங்க. வீட்டுல இந்த மாதிரி பண்ண சொன்ன வேலை செய்யணும். செஞ்சீங்கன்னா வழி குறையா வழி குறையாதான். ஒரு நாள் இப்படி நேரம் உட்காந்துட்டு நான் வைத்தியம் பண்ணி வேஸ்ட் பண்ணுறேன். என்ன பையன் உட்காந்து 1 வருஷமாவே அந்த செல்ல செத்து போச்சு, இருந்து வரைக்கும் ஓடுது. நல்லா இருக்கு. பேசாதீங்க. தெளிவா சொல்றேன். தண்ணியில கொஞ்சம் கல்லு போட்டு அவ்வளவுதான். பேர் என்ன சார்? பத்மியா? நல்ல பேர் இருந்தா இருந்தா என்னத்தா நல்ல பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் கிடைக்காது. நீங்க தான் படிக்க முடியும். எவ்வளவு சூடு காணுமா அந்த கருப்பாருக்கானா சிவப்பு அவன் நான் அங்க கையிட்டு தலைவரை அதை வேலை செய்ய வீட்டுல செய்ய சொன்னேன். சரிங்களா? அவன் செய்ய சொல்றேன். செயல போர் அடிக்கும். ஆமா இந்த மாதிரி அவன் பண்ண படிக்காது. ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கிறீங்க. ஒரு 4 வருஷம் கூட பண்ணுங்க. எவ்வளவு தூரம் பண்ணீங்கன்னா பண்ண விழி கவிதையாக போன
கீழே விழுதா? படிக்கலாம் சொல்லவே இல்லை. அதே இழுப்பு, அதான் இழுப்பு. இதான் இழுப்பு. எங்கேயும் தெரியாது. அவன் யாரும் ஈடுபட்டான், அவனுக்கு தெரியுது. அவனை பார்க்கவே மாட்டேன். ஆசிரியர் பற்றி சொல்ல முடியாது. உன் மாமியார் பார்க்கலாம் வர மாட்டாங்க. நான் என்ன எங்க அப்பா விட மாட்டேன். ரெண்டு பேரும் அதான் அதான் சதுமையாதான் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஓடுதான் பாக்கலாம். ஒரு தெரிய நீங்க வந்து போறீங்க, நடந்து போங்க, நடந்து போங்க, நடந்து போங்க, வேமா நடங்க, நடங்க. நீ வேமா போட மட்டும் காரணம் வாங்கிற போதோ திருப்பி போகும். நடந்து வாதா வேமாதா எப்படி இருக்க? புரியுதா? இங்க வாங்க ஐயா, கொஞ்சம் வீட்டுல செய்யணும். நிமிர்த்தா நிமிர்த்தா எப்படி இப்ப சாப்பிட்டீங்களா? சாப்பிடுவாங்க. இந்தாம்மா படுத்தா நீ மடத்தா பயப்படாம பயமே அவனுக்கு
இல்லையா நீ தான் யாரும் போட மாட்டோம். நீங்க தனியா வச்சா வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு பசுமையாதா தமிழ் தான் நான் சொன்னேன். பிடிக்காது விட மாட்டேன். கையை ஓடிதான் இருக்கு. எதுக்கு நான் பிடிக்கிறேன்? ஒரு காயில் சும்மா இது கையை ஊடிக்கு 2 கையை ஊடிக்கு பயப்பட வந்திருக்கலாம். பயப்பட அதே நினைக்க நபி இருக்குதா சொல்லுங்க. கை இந்த அளவுக்கு தூக்கணும். ஆமா இந்த அளவுக்கு இந்த உட்காரு 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 கொஞ்சம் ஒரு நாள் படிச்சுட்டுனா தூங்குங்க 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 தூங்க நீ தூங்க எப்படி தெரியுது வாங்க சொல்லுங்க ஓகேச்சா போட கை கொண்டு அத்தா இவருக்கு பண்ணு அவரு அவங்களுக்கு பண்ணு சரிங்களா கொஞ்சம் டென்ஷன் ஆகாது லைவர் டென்ஷன் ஆகுமா பண்ணு போயிட்டுயா கொஞ்சம் இருக்கியா அதே மாதிரி சொன்னது பண்ணுங்க அவ்வளோ கீழே உட்காரலாம் செய்யலாம் வழி ஓடிக்கணும் அவங்க கீழே எக்ஸசைஸ் பண்ணும்போது சொன்னேன் இந்த இடம் பிடிச்சிக்கலாம் எனக்கு அவருக்கு எந்த உடம்பு நடிச்சா என்ன அம்மாவுக்கு என்னவா நல்லா பண்ணிட்டு மனுஷன் அவர் சொல்லல தெய்வம் எல்லாரும் உடம்புல தெய்வம் இருக்குது ஆனா சொல்ல மனசு வராது அப்படி தேய்ச்சிட்டு பாடுறோம் பொறுமை பண்ணுறது பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியாது நான் கொஞ்சம் வந்தேன் உட்கார்ந்தேன் கை தூக்குங்க தூங்க 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 பொறுமை தூங்க வச்சா வச்சு வியாபாரம் தூக்கி பார்க்க தூங்க நீ தூங்க தூங்க இன்னைக்கு வருதா வரலையா அப்போ பரவாயில்லையாடா என்ன பண்ண
கீழே உட்காரும்போது எங்க வலிக்குதுன்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது இதை விட எங்க வலிக்குதுன்னு கேட்டோம்ல. உட்காந்து காமிக்கிறேன். இப்ப நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் வலி இருந்தா எனக்கு பாத்துக்கிறேன். வலி உட்காருங்க. 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 கை கொடுத்து எந்திரிக்கும் போது கையை வயசான அப்படி நானே வயசான பசங்க சின்ன பசங்க தான் வயசான அந்த அஸ்வந்தியா ஒரு சாப்பிட்டோம். அந்த காலம் பொறுமை கையாடுது. ஏன் அப்படி ஸ்பீடா இருக்கீங்க? கையை போய் உட்காருங்க. கையை பிடித்தான் ஒரு வெதிக்கீங்க. கால் எடுங்க. போய் வந்துருக்கீங்க. போட்டு எப்படிமா எழுதிங்க. பொறுமை இப்படியே 2 காலை வச்சு விடுங்க. அப்படியே தடவாராது. எழுதிங்க. பொறுமை தெரியுங்க. பொறுமை தெரியுங்க. பொறுமை தெரியுங்க. எப்படி தர நான் பார்த்தேன். பொறுமை தெரியுங்க. நீங்க எனக்கு ஸ்பீடு ஒரு மொழியா போயிட்டு வாங்க. எப்படியாச்சா சந்தோஷமா? நாங்க பூந்தமல்ல இருந்து வர்றோம். நாங்க கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணியிருந்தோம். அது ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் வந்து 2 காலுமே இந்த சரியா நடக்க முடியாதனால காலு வலி. ஒரு வருஷமா அது செலவு நிறைய. நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. நல்லா வழியெல்லாம் பேசும் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. அதான் இங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. முன்னாடி நான் வந்தது வரும்போது இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கு. இல்ல அதெல்லாம் பூந்தமல்லியிலேருந்து வரோம்மா. யூடியூப்பில் தான் பார்த்து வந்தோம். எனக்கு மனைவிக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி மேட் ஹாஸ்பிட்டலில் கீழே விழுந்து ஆப்ரேஷன் பண்ணோம். இருந்தாலும் லைட்டாக அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. நார்மலாக நடக்க முடியல, கொஞ்சம் சாஞ்சியாக நடந்தாங்க. அப்புறம் இந்த யூடியூப்பில் இதை பார்த்தோம். பார்த்துட்டு தான் சரி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு வந்தோம். இப்போ எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. எனக்கும் இந்த கை வலி இருந்துச்சு, காலுலையும் கொஞ்சம் வலி இருந்துச்சு. 2 பேருக்குமே பார்த்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிறப்பாக அன்னதானம்லாம் நல்ல வழியில் போட்டாங்க. நாங்கள் என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சோம். 10 வருஷமா பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்களா? உங்க பாரு நடைய பாருங்க, நடைய பாருங்க, நடைய பாருங்க. மதுமையா நடைய பாருங்க. அவன் சொல்லிதான் ஆஸ்பத்திரியில போனீங்களா? ஒரு 10 வருஷம் எப்படி தாங்கண்ணா? எக்ஸசைஸ் ஐயா கொஞ்சம் ஐயா ரொம்ப முட்டி பார்த்து வலி இருக்குது. பாருங்க பிற்கால பாருங்க, நடந்து போங்க. பிற்கால பாருங்க, வந்து நடந்து போங்க, வேகமா போங்க. நீ நடந்து வேகமா. எப்படி படிச்சுதா? நீ நடந்து போங்க. எப்படி வழி குறைச்சா குறையா? பெண்ணிங்க நடந்தியா? இல்ல நல்ல போய் நடந்தீங்களா? முன்னாடியே பாய் வந்து இப்ப இருக்குது. நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்க பேசி கட்டுவாங்க, பேசி கட்டுவாங்க. வேண்டாம் பாய மாட்டேன். அவங்க எப்படி போட முடியும்? என்ன நான் வீடியோ தான் போடுறேன். தயவு செய்து ஜென்ஸ் இந்த மாதிரி வழியா இருந்தா
பேசி கேட்க வாங்க ஏன்னா கிட்ட உருவம் இந்த பேண்டா இதுதான் வச்சு அது என்ன வச்சு அவன் ஏன் இல்ல இப்ப ஸ்டேஜ் போட்டு போறோம் நல்லா கதா போறது கையை போக மாட்டேன் ஒரு வீடு கூட சாப்பிட்டேன் கீழே போட்டேன் வீட்டுல பணம் வீட்டுல பணம் நீதான் பண்றது படிக்கிறோம் அதான் இந்த மாதிரி பூஜை சாமி கும்பிட்டு அந்த புக்கு படிக்கணும் படிக்க முடியாது நீங்க வச்சிருக்க சாமி புக்கில வீட்டுல புக்கு எங்க கேக்குற படியா உட்காந்து சரியா படிய 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 ஒருத்தர் தூக்கி பார்த்த வீட भैया 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 कौन बोल रही है சாமி என்ன விஷயம் அப்படி அண்ணன் தம்பிதான் இவ்வளவுதான் மனுஷன் ஒண்ணுங்க கடவுள் ரைட்டா கடவுளை காப்பாற்று என்ன உங்களுக்கு எங்க போறீங்க அரே நீ அங்க போட்டீங்க எங்க போய் மக்க போட்டீங்க திருப்பதி போடணும் இது பண்ணா பசங்க போவீங்க அவர் போட மாட்டாரு நமக்கு தெரியும் குண்டி காசு போட்டு காசு வச்சிருக்கீங்களா காசு வச்சிருக்கீங்களா ஐயா போன் அடியா இங்கிட்டு வாயா இப்படி வந்து உட்காராங்க சீனி போற அப்படியா அவர் சீனி போற அப்படியா நடந்து பாரு சீசி காட்டி போ 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 பாரு அந்த பாருங்க அவருடைய காலம் பாத்தீங்களா இப்படியாச்சா 10 வருஷம் வழி தெரிஞ்சுக்கணும் வாழ 10 வருஷம் நீங்க போயிச்சா வேற என்ன கேட்கறேன் என்ன பிரச்சனைக்காக மூட்டு வலி 10 வருஷமா இருந்ததுமா
ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ ஐயாட்ட வந்தோன்னா ரொம்ப நடக்க முடியுதுப்பா. ஃப்ரீயாக இருப்பா. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வந்து. 10 வலி குறைச்சிருக்கு. திருப்தியாக இருக்குது. நம்பிக்கையோடு வந்தோம். கண்டிப்பாக ஐயா மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. அம்மா சித்தி சொல்றதுனால அவங்க கூட கூட்டு வந்து உடனே வந்துட்டோம். ரொம்ப நம்பிக்கையோட இருக்கு. கால்வடி குறைஞ்சிருக்கு. இல்லை ஒன்றும் வாங்கலை. நல்லா திருப்தியாக இருக்கும். ஏமாட்டாது. நல்லா நம்பிக்கையோட நம்பிக்கையாக இருக்கும். அதனால முடிஞ்ச தம்பி தருவாங்க சாப்பாடு போறாங்க சொல்லுங்க. அதனால சாப்பாடுலாம் போட சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டில் கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டில் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ. குடி விடுங்க. வரேன்னு சொன்னீங்க. கேமரா வருது. அதான் ஒரு வீட்டுல ஒரு பெருமாள் படம் வச்சுக்கல. பெருமாள் உட்காந்து தரவே கால் பண்ணீங்க. திருப்தியா பதினாதா சொன்னீங்க. ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, வச்சுக்கிறீங்க, என்ன வச்சுக்கிறீங்க. இங்க கையை வச்சாலும் அதை பறந்துடும் பஞ்சா. ஏன்னா நான் இல்ல, எங்க அப்பா நாராயணன், மும்மூர்த்திகள், சித்தர்கள், முனிவர், ரிஷிமார் அத்தனை பேர் நடங்கிருக்காங்க. போவீங்க வச்சுக்க பெருமாள் இங்க கொடுங்க. கீழே கொடுங்க. அவ்வளவுதான். இவர் வந்த பிறகு எனக்கு இந்த வேலையா வந்துச்சு. அது கொடுத்தா மக்கள் சோற போட போற புண்ணியம். என்ன சொல்லுங்க. இப்படியா உங்களால முடிச்சு தரணும். பர்சன் போடுங்க. போட்டீங்களா? ரைட்டியா? ஆமா. நான் பேசிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ண எதெல்லாம் சொல்லியா? எங்க போனீங்க? நான் எப்படி தெரிவிக்கிறேன். நான் எத்தனையோ விளையாட போறேன். இல்லையா இந்த மாதிரி பேசி பேசி முக்கிய பார்த்தா திருநாமம் இது பெருமாள் நாமம். வச்சுக்கங்க. நேரம் இப்படி போடுறாங்க. பெருமாள் கொடுங்க. நேரம் போடுங்க. சும்மா போட்டு போடுங்க. இது உள்ள சொல்றீங்க. நீங்க மேலே சொல்லுங்க. நடந்து போய் நடந்து பாருங்க. எவருக்கு சொல்லு போ. நடந்து போக கம்மியா கம்மியா அதே வழி தெரியாது. வழி கைட்ல பண்ணி ஒரு வண்டியில வருது. வண்டி அடிப்படையா கிடையாது. இந்த காலத்துல வண்டியில அடிப்படையா இந்த காலம் அந்த காலம் நான் கேட்டு நீ சொல்றதோட இருக்கு. நான் என்ன கேட்டேன்? வண்டியில அடிப்படிச்சான்னு கேட்டேன். நான் உனக்கு கேட்டு நீ சொல்லி செந்தில் பாடம் பண்ணி தரலாம்.
இல்ல அளவுக்கு டீ தருங்க. இந்த கோவிலை பொறுத்த அளவுக்கு டீ சாப்பாடு சாகுற பேர் தெரியும் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க துட்டு போட்டு போட்டு மனசு வராது. நானும் கேட்கறது அவங்க கருப்பு வளர்த்து தான் போட்டீங்கன்னா போகணும். நான் கேட்கறது எவ்வளோ கேட்கல அது கேட்கறது பழங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்து அடிப்படை அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்டு அடி வைப்போம். எங்க நவரக்கான 60 வேலை பாடத்துமே வலிக்குதா? கண்ண மூடாதீங்க, கண்ண திறங்க. மூட்டை அவர் வடி இந்த மாதிரி பண்றப்ப எல்லாம் கேட்டு எழுதுவோம் போவோம். அது மக்களை தவிர தருவோம் தர மாட்டாங்க. தண்ணி இருக்கும். தண்ணி குடிச்சு ஒரு தண்ணி ஃபுல்லாகி கொடுத்தோம். தண்ணி தான் குடிக்கும். ஓடு வெச்சு ஓடு போ. ஸ்பீடா போய் நடந்து நடந்து வேகமா போ. நீ நட வேகமா. சைதாப்பேட்டிலேருந்து வராங்க. முட்டி வலிக்காக வந்து 15 வருஷமா இருக்கு. நான் வந்து செலவுடா எதுவும் பண்ணலை. அது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு போயிட்டு வாங்க. இப்போ கம்மியாக இருக்குங்க. திருப்தியாக இருக்கு. எங்க போய் செலவு பண்ணீங்க? எவ்வளவு பணம் சொல்ல வேண்டிய தரவா? இந்த அளவுக்கு கொடுத்து போங்க. எனக்கு அதெல்லாம் ஆசைப்படுறது இல்ல. வாரம் அப்படி பேசு ஆளவே காணும். சொல்லுமா எவ்வளவு செலவு பண்ணீங்க? மினிமம் சொல்ல மாட்டாங்க. நான் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்த கேட்க மாட்டேன். உங்களால முடிஞ்சுட்டாங்க. எத்தனை வருஷம்? பாருங்க இப்ப பாருங்க நடந்து போங்க. நடந்து போங்க. கடமை வேமா எங்க போச்சு மாடியா? நடக்க முடியாது. தூக்குங்க தூக்குமா தூக்குமா தூக்குமா. சொல்லலாமா? இல்லதான் நான் கேட்டதான் எனக்கு வெளியே போறேன். வைத்தியம் பண்றான். தப்பா தெரியும்.
ஐயா கோயில வச்சு செஞ்சு ஆடைகளை போட்டு சொல்லித்தரோம். சொந்த கன்னியாகுமரியா? ஓ, நீங்க போன்ல பேசுனீங்க. அங்க ஐயா கோயில் நிறைய இருக்குது. பேரு அப்பா இப்பதான் சொன்னாங்க ஐயா ஐயா வீடுதான். இங்க வந்து பார்த்த போலதான் இது எங்க நடந்தது? இந்த மாதிரி இருக்குதா? ஆட்சியா இருக்கா? இந்த மாதிரி நடக்குது அங்கேயாவது? எங்க? இங்கேதான். நிறைய போடு தானதான் இருக்கு. டமா சட்டத்துக்கு இருக்கு. 100 ஆர்டர் போட வேண்டியது. என்னையா அவன் எவ்வளவு 500 நான் சொல்ற மாதிரி வீட்டுல பண்ணணும். பண்ணாத குறையில குறையாத என்ன பேசுற? சரிங்க. அந்த கதையை நான் சொல்ற வேலை சொல்லிட்டு இருக்கேன். 12 வருஷம் வழி ஆயில் போட்டீங்க, அது போட்டீங்க, அது போட்டீங்க. ஆயில போட்டுறேன். ஐயா வீடு ஐயா வீடு தெரியுமா? அதான் ஐயா வீடு வீட்டுல பண்ணது மாதிரி ஒண்ணு மச்சான் கை தூக்கில கை தூக்கலையா? ஒண்ணுமே தொடவே இல்லை. சுத்தவே முடியாது. இப்பதான் சுத்து சுத்தி சுத்தி பார்த்தா சுத்தவே முடியாது. போதையா? அவ்வளவு போதும் போதும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எடுக்க இதுக்கு தெரியும். எழுத்துடுங்க. இருந்தா 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 சரி சரி. தாங்குக்குள்ள சொல்லலாம். வீட்டு பண்ணுங்கயா. சாப்பிட்டா போய் சாப்பிட்டா போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க லட்ச ரூபாய் பார்க்கணும். போட இங்கே போடலாம். மார்க்கம் இருக்காங்க. அவங்க ஐயா வர்றீங்க ஆட்சி போங்க. அத்தா கை தூக்கு தூக்கு கைய. சுத்தவே முடியாது. இப்ப கடவுள் போக வேகமா கடவுள் வேகமா நடத்தா நடந்து போத வேகமா. என்னதான் 12 வருஷம் போயிச்சா இருக்கா போயிச்சா இருக்கா? என்னுடைய மனைவி பேர் அழகம்மா.
அவளுக்கு 12 வருஷமாக அந்த கை தூக்க முடியாம முட்டி வலியில அவஸ்தப்பட்டா. சித்தா முதல் நிறைய டாக்டர்லாம் பார்த்தேன். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர்ட் ஆனேன். நிறைய டாக்டர் பழக்கம் அது பார்த்தோம். அவங்களுக்கு எந்த மாதிரி கியூர் கிடையாது. நான் வீடியோவில் பார்த்ததில் ஐயா கோயிலுக்கு வந்தோம். ஐயா கோயிலை வந்து பார்த்தோம். அவர் எங்களுக்கு இலவச சாப்பாடு போட்டாரு. காசு எதுவும் எதிர்பார்க்கல. பொது நலத்துண்டு செஞ்சிருக்காரு. மாற வாழ்த்துக்கள். எங்களுக்கு குமரி மாவட்டம், எங்களுக்கு பலவூர், என்னோட ஒய்ஃபுக்கு திருவண்ணாமங்கலம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஐயா என்ன வயசான தடுப்பூட்டி வடிக்க பாக்குற என்ன பண்ற? கை கொடுத்தா அப்படிங்கிறல்ல நீ அதான் இப்ப கை பிடிக்கிறல்ல அடி கொடுத்து விடலையா? எல்லாரும் அழுகுறியா? அழுகாம சொல்லு. மூச்சு திணறு அழுகாதீங்க, செய்யாது. மூச்சு அதனால சொல்லிட்டு அழுகக்கூடாது. சாமி பத்தி ஜாஸ்தி கடவுள் ஏதாவது போயிட்டு போவேன். ஐயப்பன் கோயில் 13 வருஷம் போயிட்டு வீட்டுல 8 வருஷம் வந்தாங்க. நான் பார்த்தேன். இப்ப அழுகாம இருந்தா வைத்தியம் பண்ணி தர முடியும். அழுதுனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மூச்சு வர தடுறது. தண்ணி குடிக்கிறீங்க? தண்ணி குடிக்கிறா? தண்ணி குடிப்பாங்க. பசங்க கொஞ்சிருக்கா? இப்ப பாரு எப்படி பரவாயில்லையா? நான் பெருவா பாருங்க. இப்ப பாருங்க, வழிகள் நடந்து போங்க. நடந்து போய் பார்த்தா ஒன்னா சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னா சொல்ல நடந்து போய் பாரு. பாரு கூட போமா, விழுந்துட போறாங்க. இல்ல கூட போகணும். ஜவா முடிஞ்ச வயசாயிடுச்சு இல்ல, அதான் வெயிட் வர உடம்பு. எப்படி என்னது இடுபடிகள் பாருங்க. அத்தா இடுபடிகள் பாருங்க. நிக்க முடியல. பரவாயில்லையா? யாராவது கை பிடிக்கலாம். அப்பதான் நடப்பேன். நிக்க முடியும். நான் போயிடணும் ஆசைப்பட்டேன். நோ இல்லாத போனேன். அது தலையெழுத்து இருக்குது. காட சொல்லலாமா? ஏத்த கைக்குற ஒரு காடு ஞானமணி. ஞானமணி நான் ஒண்ணுமே பாடுறீங்க. நான் எப்படி பண்றது?
நல்லா முடிச்சோம் கொஞ்சம் நாள் தான் முடிச்சோம் அடுத்தவங்க முடிப்பாரு சும்மா தேசத்தான் தடுக்கிறது அதுக்கப்புறம் நடக்கவே மாட்டேன் வீட்டுல உட்காந்தா அதெல்லாம் எல்லாம் கஷ்டமா இருந்த மனுஷன் நீ நல்லா இருக்கணும்னு மனசு முடியல மனு ரெண்டு பேர் பால் வைக்கும் மாமியா வந்தா மருமக ரம்மாவோட கைப்படாது சரியா போவாங்க என்னையால கூப்பிடுறேன் நல்லா சாமி இல்லை நானு உன் வயசு என்ன 78 அப்படி அக்கா எனக்கு அக்கா தான் நான் தம்பியோட வேலைக்கு போக மாட்டேங்குது நீங்க வேலைக்கு போகணுமா எங்க போகணும் சரி சார் சொல்ல வேண்டியதுல வேலைக்கு நான் போன் சொன்னா அடிச்சிருக்கீங்க கூப்பிடு தான் எனக்கு வயசுல போற அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் ஓவர வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்கேன் இந்த காலத்துல உட்காந்துருக்கோம் இந்த உட்காரமா கொஞ்சம் பிரச்சனைனா குறைஞ்சிடும் சாப்பிடுறியா சோறு சாப்பாடு தர சாப்பிட்டியா சாப்பிட வச்சு கொடுப்போம் டெல்லி சாப்பிடுவோம் அதை நடத்தா நடந்து போய் சொல்லி வந்து எப்படி மாதிரி அக்கா எப்படி இருக்கா அக்கா தான் கூப்பிடுவோம் அப்பா இருக்கா சரி இப்ப எப்படி நடந்தா நல்லா பாரு இப்ப பாரு பாரு இப்ப வழி இருக்கா பாருங்க நசிக்க சொல்ல வழி இருக்கான்னு கேட்டாங்க திரும்பி இடுப்ப திருப்பி பார்த்ததால வழி பாருங்க எப்படி பாருங்க எப்படி பாருங்க திரும்பி பாருங்க யோசிச்சுதான் சொல்லுவாங்க அது எந்த பக்கத்துக்கு வராது அக்கா எப்படி சத்தமா சொல்லணும் எறும்பு தான் வலிக்குது எறும்பு தான் வலிக்குது கொஞ்சம் எந்திரிக்க
கேட்க என்ன போய் அழுகாம சொல்லுங்க. பரவாயில்லையா? அழுகக்கூடாது. இந்த சூடி தரை சாப்பிடு. அழுகாம சாப்பிடு. சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. சாப்பிடு. இடுப்பு எப்படி இருக்குப்பா? அவளுக்கு ஒரு குழந்தை இல்லையா? அதை நான் சொல்லிட்டேன். அவன் மரும சொல்லிட்டேன். அவனை ஒரு நாளைக்கு அடி போட்டு சரசு திருப்பி வலிக்குதுங்களா? எங்க சொல்லுவா? அப்புறம் நீ பாத்துக்க. என்ன சுட்டி பாக்க எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? கண் தெரியுங்களா? கண்கள் எங்க வலிக்குது? பாரு இருக்கான்னு பாருங்க. இப்ப வலிக்காம பாரு. கம்மியா நான் வந்து இதுல என் வீடு என் பொண்ணு வீடு இருக்குது திருவத்தூர். நான் யூடியூப்ல பார்த்து இவங்களுக்கெல்லாம் சொன்னேன். நான் தான் சொன்னேன் இவங்களுக்கு, நீ யாரும் என்ன கூட்டினதுக்கு ரெடி இல்லை, உன்னை யாரும் கூட்டும் போறாங்க, உன்னை ஈத்துன்னு போக முடியாது. நான் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. அடம் பிடிச்சி இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கூட போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, என்னமோ நான் இன்னைக்கு பார்க்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். இடுப்பு வலிலாம் நல்லா இருக்குமா? என்ன கடவுள் இப்படியே நான் நல்லா வச்சுட்டேன், போதும் நடக்கணும். நான் அவ்வளோதான். நம்ம திருப்தியா இருக்குமா? வலி இடுப்பு வலி இல்லை. ஏன் நடக்குதான்னா ஒரு கையை பிடிக்கணும் எனக்கு யாராவது. இல்லை ரோட்ல போகிறேன் கை கூட பிடிச்சினேன், திட்டுவாங்க இவங்க, ஏன் அவங்க கையெல்லாம் பிடிக்கலன்னு. இந்த மாதிரி நான் பார்க்கணும் நான் சொல்லி நீங்களாம் வந்தீங்க என்ன விட்டு போறீங்களேன்னு கேட்டேன். இப்பதான் எனக்கு வந்து கடைசி வரும். நான் திருப்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். இவ கடைசி பொண்ணு எனக்கு. பெரிய பொண்ணு வீட்டுல இருக்கிறேன். 3 பொண்ணு எனக்கு. ஒருத்தர் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அது போச்சுப்பா. வேற எங்க பாத்தீங்க? போகல. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சொல்லி தாங்கிட்டு சரி. நான் என்ன கொஞ்சம் வீட்டை என்ன தருவேன். நீங்க எதுக்கு வேண்டியது? வீட்டில் பாருங்க. பார்த்து போனோம். இப்ப பாருங்க வழியில பாருங்க. அடுத்து நான் பாக்குறேன். வலிக்கு பார்த்து போனோம். வரமாட்டீங்களா? வரஞ்சாங்க அப்படி வீட்டுக்கு போங்க. தெரியுதுல்ல, அவ்வளவு சென்றால சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிடுங்க? பிளாக் டேட்ஸ் சாப்பிடுறாங்க. பிளாக் டேட்ஸ் கருப்பு திராட்சை அதை சாப்பிட்டோம்னா அதையும் சாப்பிடுங்க. கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு நாள்ல ஒரு மாசம் இருக்கக்கூடாது. 6 மாசம் சாப்பிடணும். அதனால ஏதாவது அந்த மாதிரி மருத்துவ போன் நம்பர் தான் அந்த நம்பர் வச்சுக்க. ஏதாவது போன்
கொஞ்சம் மாத்திரம் இந்த நாமம் தலை தேவையோட தேவை கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு இந்த நாமத்தை பாஞ்சு தண்ணி போட்டு மணிக்காக இந்த எப்போ அப்படியே நம்பர் இருக்குல்ல போகணும் ஏன் வர போறேன் பரவாயில்லையா என்ன பண்ணுது வழி எடுத்து வழி வரத கை வந்து பாருமான வந்துச்சா கையில எடுத்துக்கிறேன் வழி எடுத்து வரேன் வருதா சரியா அடிக்கடி பாருங்க இப்ப பாருங்க பழையா பசங்க வேலைங்க இல்லையா Wow. Oh. நிறைய வீடியோ போயிருக்கலாம் ஏன் நீ எடுத்தனா மூஞ்ச மாறினா மறைச்சிடுவாங்க நீ இதுக்காக உட்காந்துட்டீங்க வீடியோ பார்த்துறாதீங்க அப்ப என்ன சொன்னீங்க மூஞ்சி மாறமான மாசி போகுது வயசு தான் போகுது Girl. வீட்டுல பண்ணீங்கன்னா வராது பண்ணிட்டு இப்போ ஒரு போதும் யாரும் மட்டும் போகக்கூடாது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். குன்றத்தூர்ல இருந்து வரேன். ஷோல்டர் பெயின், கால் பெயின் ஓரா இருந்தது. போன வாரமே வர வேண்டியது, அதனால வர முடியல. இந்த வாரம் டைம் வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு, ஒரு 80% பரவாயில்ல. காசுலாம் எதுவும் வாங்கல, நல்லா அன்னதானம் போடுறாங்க. மேலும் இதோட நல்லா பண்ணியிருந்தா நல்லா செய்யலாம். ஓகே. எங்க போனீங்க? என்ன சொன்னாங்க?
டெஸ்ட் எடுக்கணும்னா பிசியோதெரபி அது பார்த்துட்டே வந்தேன். எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு 20,000 இவ்வளவுதானா? கண்டிதான். செலவழிக்கிற மாதிரி இல்ல. போறதுக்கு இப்பெல்லாம் எனக்கு வந்து எக்ஸசைஸே பண்ணேன் சரியா இருக்கும். உடம்பு வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு அதான் கழுத்தம் வந்து கையை சொல்லுவாங்க. மாத்திரைங்க சாப்பிட்டா ஒத்துக்கூடாது. ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகர் பிரஷர் அதிகமாகிடுச்சு, அதுக்கும் மாத்திரை. இப்போ 3-4 நாள் மாத்திரை இப்ப வாழ்ந்து அதை கொடுங்க. எங்க வழி இருக்கு இந்த நரம்புல இருந்து கண்ணி தூக்குது, தூக்கி சாப்பிட முடியாது. தூக்குமா ஐயா, தூக்குமா வரண்டே தூக்குங்க, நான் பண்ணி தரேன். தூக்குங்க, நீ தூக்குங்க, நீ தூக்குங்க. ஏன் இப்படியா தூக்குறியா? இப்படி தூக்க மாட்டேன், தூக்கு போயிட்டாரா? தூக்குங்க, தூக்கு, நீ தூக்குங்க, 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 தூக்குங்க. அதாப்பா வழி எடுத்து மறுதானே அதை சொல்லுங்க. கைகள் வழி குறைஞ்ச cuma kayak yang அஞ்சாறு சாப்பிட்டு போனியா? என்ன சொன்னாங்க? புரிய முடியுதா? நிக்க முடியுதா? புரிய முடியுது, நிக்க முடியுதான்னு இடுப்பு பாருங்க சைடு அடுத்து எங்க புனி புனிக்கல பாரு போயிட்டான் பாரு. ஏழு பாரு பாரு. என்னாச்சா போச்சா? புனி
சேலத்துலேருந்து வந்துக்கிறோம். இந்த இடுப்பள்ளி இந்த இடத்துல படுத்துட்டு உக்காந்துட்டு எந்திரிக்கல, இப்போ நல்லா இருக்கு. பரவாயில்ல ஐயா, கையை வச்சதுனால நல்லா ஒரு 4-5 வருஷமா இருக்குது. இப்போ வழியெல்லாம் போச்சு. இல்லை வாங்கலை. நல்லா இருந்துச்சு. திருப்தியா இருக்குது. வாதம் சொல்றாங்க அந்த மாரி பிரச்சனை இருக்குது. சரி, ஒண்ணுமே பண்ண ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸும் பெயின். நானே வெறும் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணேன். எங்கேயுமே தீர மாட்டேங்குது. 2 டைம் எல்லாம் பண்டிகைக்கு கூட போயிடலாம் பென்ஷன் பண்ணிட்டேன். 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்றும் முடியாத சூழ்நிலையில தான் யூடியூப்ல பார்த்து ஒருக்கிற போன வாரத்துல பேசினேன். இது கண்கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நேரம் வந்து பாருன்னா காலையில வந்து உட்காந்துல இருந்து கொஞ்சம் வலி எனக்கே பாதி கம்மியா இருக்கு. என்னன்னு தெரியல, அப்படி எனக்கு தோணுச்சு அங்க போன்ல பேசும்போது. இப்ப பரவாயில்ல, வந்து காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாதி வலி இல்லாத மாதிரி இருக்கு. நானும் வேற அழுத்தி பாத்துட்டு என்ன வலி இருக்குது, இதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு ஐயா வாங்கிக்கிறாங்க. காலையில இப்ப பாதி கம்மியாகி போச்சுங்க. வந்து உட்காந்துட்டு இருக்குது, பெயின் இருக்குது. என்ன போடு சேலம் மாவட்டத்திலேருந்து வரோம். எனக்கு வந்து இந்த சரவாங்கி வாதம் மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 வருஷமா இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன். எங்கே போய் ஒன்றுமே தீரவே இல்லை. நானும் கோயிலுக்குலாம் எங்கேயும் சுற்றி பார்த்துட்டேன். அப்புறம் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து நம்மகிட்ட ஒரு அக்கா சொன்னாங்க. அதை கேட்டு தான் அப்புறம் இங்கே வந்தோம். நான் காலையில் வரும்போது அப்படியே நொண்டி தான் நடந்து வந்தேன். ஆனால் இப்போ வந்தோடனே மேக்ஸிமம் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். பாதி வலி கம்மியாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கை வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வலி கம்மியாயிருச்சு. கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது அப்படியே போகிறதுக்குள்ளேயே இங்கே சரியாக போயிடும்னு நான் நம்புகிறேன். அந்த ஐயாவை நம்பி வந்ததுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. அப்புறம் இங்கேயே சாப்பாடு நல்லா அன்னதானம் கொடுத்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் எதனா ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக தீர்வாயிருச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சது ஒரு பெருசாக நான் வந்து சாமி கண்டிப்பாக பண்ணிட்டு போவேன். நான் ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன். எங்கேயுமே தீர்வு ஆகலை. இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப நன்றிங்க. கிலோ கண்டிப்பா கிடைச்சிருச்சு. முன்னைக்கான கொஞ்சம் பரவாயில்ல. திருப்தியா இருக்குங்க மேம். ஐயா, நான் போரூர் ஐயா கூட சொல்லிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் போரூர்ன்றாங்க இருப்பீங்க. போரூரில் வந்து எந்த பிரச்சனையும் சரி, எவ்வளோ கை வலி, எத்தனை வருஷம், 10 வருஷம் 15 வருஷம் வலி எல்லாம் அங்கே வர்றாங்க. ஆனால் நான் தீர்க்கிறது எங்கள் அப்பா நாராயணர், மும்மூர்த்திகள், சித்தர்கள், முனிவர், ரிஷிமார்கள், பஞ்சமுதம் அத்தனை பேர் இருந்து தான் நான் அந்த மாதிரி இந்த நாமம் தான், இந்த நாமத்தை தான் சரி பண்ணி தரேன். இந்த நாமம் வந்து கன்னியாகுமரி இருக்குது, இங்கே கிடையாது. நாங்கள் இருந்து எடுத்து தான் மக்களுக்கு பண்ணுறேன். என்னை வச்சு மக்கள் தீர்த்து வரேன். மக்களே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் வலி, 5 வருஷம் வலி எல்லாமே எனக்கு தீர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
போச்சுட்டாங்க. நான் வந்து பப்ளிக்கு தான் மக்கள் முன்னாடி பப்ளிக்கு தான் நான் பண்ணுறேன். மரவரை எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷம் அழியும் போது நான் மக்கள் வீட்டில் வந்து பப்ளிக்கு தான் பண்ணுறேன். ஒருத்தர் மாதிரி பப்ளிக் இல்லை மூலியமாக மறைச்செல்லாம் பண்ண கிடையாது. பப்ளிக்கு பண்ணுறேன். எந்த வழி கை தொழலாமா காலை தொழலாமான்னு கேட்டு தான் மக்கள்கிட்ட பண்ணுறேன். ஆனால் மக்கள்கிட்ட என்ன செய்ய அழுதுட்டு வரும்போது பகரார சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் மக்களுக்கு இருக்கிற வழியை தீர்த்து விட்டு அவங்க போகும்போது சந்தோஷமாக படித்து அனுப்பிக்கிற வேலையாக வேலை. அதேமாரி மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். சில பேர் கேட்குறாங்க கூட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். கூட்டத்தை பற்றி கேட்காதீங்க. உங்களுக்கு வழி தீரணும் பிரச்சனை தீரணும் அங்கே வாங்க. கூட்டத்தை பற்றி பேசாதீங்க. நான் உங்களுக்கு காசு பணம் கேட்கல. இருந்தால் அன்னதானத்தை கொடுங்கம்மா, இல்லைனாலும் போங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஏமாதி யாரையும் பிடுங்குற வேலை இல்லை. நான் மக்களுக்காக மக்களுக்கு சேவைக்காக தான் மக்களுக்காக தான் நான் பண்ணிட்டு தர்றேன். நான் எனக்காக இல்லை. நான் ஒரு நேரம் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருந்தேன். ஒரு டீ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பழைய டவுசர்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். அதை நினச்சி நம்மளை மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுக்காகத்தான் அந்த ஆர்வத்தில் தான் நான் மக்களுக்கு இன்னி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்துலேருந்து மேல் வரணும் அவருக்காக தான் மக்களுக்காக தான் சேவை பண்ணி தர்றேன். எனக்காக கிடையாது. இந்த ராஜ் வெட்டிஸ்க்கு கிடையாது. இந்த ராஜ் வெட்டிஸில் எடுத்து போடுறதுனால தான் நிறையா மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. எனக்காக போகிறது இல்லை. நான் இருக்குது அன்றைக்கே சொல்லிக்கிறேன். இது வாடகை வீட்டில் இருக்கிறேன். சொந்த வீடு கிடையாது சொல்லிக்கிறேன். அதேமாரி ரவி ராவ் அமெரிக்காவில் இருக்கார். அவர் 47வது கல்யாண நாள். இன்னைக்கு ஸ்வீட்டோட சாப்பாடு போட சொன்னார். போன வாரம் போட்டார். இந்த வாரம் அவருக்காக நான் போட்டு தர்றேன். அவருக்கு வந்து 47 பிறந்த கல்யாண நாள் பண்ணுறேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லி எனக்கு காசுகளை கொஞ்சம் வாங்கி தர்றாரு. அதேமாதிரி லட்சியம் அம்மா இருக்காங்க பெங்களூரில். அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு முடியும்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐயா உண்டு.